இன்னைக்கு வந்து எங்கள் அத்தம்மா வந்துட்டு பனியாரம் செய்ய போகிறாங்க, வாங்க பார்க்கலாம். இது வந்து எங்கள் அத்தம்மா சொல்லாமே பிசைஞ்சு வச்சுட்டாங்க. இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா சர்க்கரை, தோசை மாவு, 2 வாழைப்பழம், 2 முட்டை, கோதுமை மாவு. இப்போது அடுப்பில் வந்து பேன் வச்சாச்சு, ஸ்டவ் வந்து நல்லா ஆன் பண்ணியாச்சு. இப்போது கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றணும். இப்போ பாக்கி ஊற்றுட்டீங்க சரியா? இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து பனியாரம் ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துடலாம். இதை வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து போட்டு எடுத்துடலாம். இங்கே வந்து எண்ணெயும் காஞ்சிருச்சு. வந்து ஒன்று ஒன்றா நாங்கள் போட்டு எடுத்துடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ இதே மாதிரி எல்லாத்தையுமே வந்துட்டு பொரிச்சு எடுத்துக்கிறோம். இதான் ஃபஸ்ட் பேட்ச்சு. ஒன்று ஒன்றா நாங்கள் வந்து போட்டு எடுத்துருவோம். இப்போ வந்து ஒன்று ஒன்றா இதை திருப்பி போட்டு இப்போ வந்து இதை திருப்பி போட்டாச்சு. இதை 2 நிமிஷத்துக்கு இப்படியே வேக விட்டுலாம். இப்போ வந்து இது வெந்துருச்சு, ரெடி ஆயிடுச்சு. நம்ம எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் வந்து நாங்கள் போட்டு எடுத்துட்டு அப்புறமா காட்டுறோம். இப்போ வந்து நாங்கள் செகண்ட் பேட்ச் போட்டிருக்கோம். இதுவும் ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் காட்டுறோம். இப்போ வந்து இந்த பக்கம் வந்து வெந்துருச்சு, அதனால வந்து திருப்பி போட்டுக்கலாம் எல்லாத்தையும். இதுவும் ரெடியாக ஆனதுக்கப்புறம் திருப்பி பேட்ச் போட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ செகண்ட் பேட்சும் போட்டு முடிச்சாச்சு. நான் லாஸ்ட் பேட்ச் போட்டு முடிக்கும் போது காட்டுறேன் உங்களுக்கு. லாஸ்ட் பேட்ச்சு அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு, வேலையாக போகணும் அவ்வளோதான். இதான் நாங்கள் இந்த பக்கம் வந்து எல்லாத்தையும் வந்து நாங்கள் போட்டு வச்சிட்டோம். அவ்வளோதான் நாங்கள் எல்லாத்தையும் சுட்டு வச்சாச்சு. ஏன் இவ்வளோ சுட்டுருக்கீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. வீட்டில் அதிக பேர் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எப்போயாவது சாப்பிட தோணுச்சுன்னா நாங்கள் எடுத்து சாப்பிட்டுப்போம். அதுக்காக தான். நல்லா இருக்கா? நீ